ஜுசுக்கள் முடிந்துவிட்டன. இன்னும் 10 ஜுசுக்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளினால் அவனது கருணையினால் முடித்து தருவானாக. இன்று ஓதப்பட்ட 1 ஜுசுவிலே நம்லு என்கிற சூறாவும் உண்டு. அந்த நம்லு என்றாலே எறும்பு என்ற அர்த்தம். அல்லாஹ் எறும்பை பற்றி சொல்கிறான். எனவே அந்த சூறாவுக்கே எறும்பு என்று வைத்தார். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது பட்டாளமும் தெருவிலே வரும்போது, எறும்பு புற்றுக்குள்ளே நீங்கள் எல்லாம் சென்று விடுங்கள், ஓ எறும்புகளே. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவர்களது படை பட்டாளம் வருகிறது. அவர்கள் பார்க்காமல் மிதித்து விட வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு அழகாக சொல்கிறது. அவர்கள் எங்கே சிந்தனையிலே மிதித்து விட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் பொடுபோக்காக வந்து மிதித்திட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் நம்மை எல்லாம் மதிக்க மாட்டார்கள். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் நாம் இருப்பதை தெரியாமல் மிதித்திட வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் உள்ளே போங்கள் என்றது. எவ்வளவு அழகான அந்த வார்த்தையிலே நாகரிகத்தை கையாண்டிருக்கிறது. உடனே ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதனுடைய பேச்சை அறிகின்ற, அதனுடைய அர்த்தம் புரிகின்ற ஆற்றல் தரப்பட்டவர்கள். உடனே அந்த எறும்பின் மீது அவ்வளவு பாசம். அந்த எறும்பை தன்னோடவே வைத்திருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த சரித்திரத்தை அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகிற காரணத்தால் அந்த எறும்பினுடைய அந்த தன்னார்வம், சமூக சிந்தனை, பிறருக்கு நலவை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணம், இதெல்லாம் பிடித்து போய் அந்த சூறாவுக்கு எறும்பு என்றெல்லாம் பெய்ய வேண்டும். மனிதனது வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற அமல்கள் எவ்வளவு உயர்ந்த அமல்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டியதுதான் பிறருக்கு நாம் பிரயோஜனமாக வாழ்வது. அந்த பிறருக்கு பிரயோஜனமாக வாழ்வதற்கு முன்பாக எந்த அமல்களுமே நிற்காது. பிறருக்கு பிரயோஜனமாக வாழுகின்ற அந்த வாழ்க்கை, அந்த அமல் இருக்கிறதே, அமல்களில் அனைத்தையும் தாண்டிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது. அந்த தன்மை அந்த எறும்பிடத்திலே இருந்தது என்றெல்லாம் காட்டுகிறது. பிறகு ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹுதுஹுது பறவையை தேடுகிறார்கள். எங்கே போனது என்று கேட்கிறார்கள். அது வரட்டும், அதற்கு நான் கடுமையாக தண்டனை தரப்போகிறேன், இல்லை என்றால் அறுத்து விடுவேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை வந்து விடுகிறது. எங்கே போயிருந்தாய்? அது சொன்னது, நான் நீண்ட நெடுதூரம் போயிருந்தேன். அங்கே ஒரு அரசியை பார்த்தேன். அந்த அரசியிடத்தில் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த அரசிக்கு அல்லாஹ் எல்லா நியமத்துகளையும் தந்திருக்கிறான். அந்த அரசிக்கு முன்பாக எல்லோரும் சஜ்தா செய்ய நான் பார்த்தேன். இந்த தகவல்களை எல்லாம் சொன்ன போது, நீ சொல்வது உண்மையா இல்லையா என்று நான் பார்க்கிறேன் என்று ஒரு கடிதம் ஒன்றை எழுதி ஹுதுஹுது பறவை இடத்திலே கொடுத்து அனுப்பி, இதை கொண்டு போய் அங்கே போட்டுவிட்டு உடனே வந்து விடாதே, அங்கே இருந்து என்ன நடக்கிறது என்றெல்லாம் பார் என்று சொன்ன அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற போது, கடைசியாக ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சபையில் வைத்து கேட்கிறார்கள், ஓ சபையோர்களே, உங்களிலே யாருக்கு இந்த சக்தி இருக்கிறது? அந்த பெண்மணி என்னிடத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வரும். அது வருவதற்கு முன்பாக அதனுடைய சிம்மாசனம் இங்கே இருக்க வேண்டும். யார் கொண்டு வர முடியும் என்று கேட்கிற போது, இப்ரீத் என்கிற ஒரு ஜின் அங்கே இருந்தது. அது சொன்னது, நீங்கள் இந்த இடத்தை விட்டும் எழுந்திருப்பதற்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன். உடனே ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அதைவிட துரிதமாக யாரால் கொண்டு வர முடியும்? உடனே அந்த சபையிலே வேதம் அறிந்த ஒருவர் இருந்தார். வேதத்தினுடைய இஸ்முல் ஆதம் அறிந்த ஒருவர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், உங்களுடைய கண் இப்படி சிமட்டி இங்கே வருவதற்குள்ளாக கொண்டு வருகிறேன் நான் என்றால் கொண்டே வந்து விட்டார். மிக ஆச்சரியம். உங்களுடைய கண் சிமிட்டி, உங்களுடைய கண் ஓரப்பகுதிக்கு சென்று திரும்புவதற்குள்ளாக நான் கொண்டு வருகிறேன். எனக்கு அல்லாஹ் அந்த சக்தியை தந்திருக்கிறான், நான் கொண்டு வருகிறேன் என்று தான் சொன்னார். கொண்டே வந்து விட்டார்.
உடனே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு கால ஹாதா மின் ஃபضل ரப்பி, உடனுக்குடன் அவர்களது வாயிலிருந்து வந்த வார்த்தை, இது என் ரப்பு என் மீது காட்டிய கருணை அருள். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய சக்தியை தந்திருக்கிறானே, இவ்வளவு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானே, ஜின்களையும் ஷைத்தான்களையும் வன விலங்குகளையும் விஷ ஜந்துகளையும் உலகத்தில் உள்ள அனைவரையும் அந்த நேரத்தில் இருந்தவர்களை எனக்கு முழுமையாக பணிய வைத்திருக்கிறானே, இவ்வளவு எதற்காக எனக்கு நியமத்தை செய்தான்? எவ்வளவனி என்னை சோதிப்பதற்காக. அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லை நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா? இதை பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவும் தந்திருக்கிறான். யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சொத்து பத்துகளை தந்திருக்கிறானோ சுகம் அனுபவிப்பதற்காக அல்ல, சோதிப்பதற்காக என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அஷ்குரு அம் அக்ஃபுர் வமன் கஃபர வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி. ஒரு மனிதன் நன்றி செலுத்துகிறான், அது யாருக்கு லாபம்? அவனுக்குத்தானே லாபம். யார் சொல்வது? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ஒரு மனிதன் நன்றி செலுத்தினால் அது யாருக்கு லாபம்? கொடுத்த ரப்புக்கு லாபம். அந்த நன்றி செலுத்தியவனுக்கு தானே லாபம். வமன் கஃபர, அவன் நன்றி கெட்டவனாக இருந்தால் ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் வஇன்ன ரப்பி கனிய்யுன் கரீம். அப்படி நன்றி கெட்டவனாக இருந்தால் என்னுடைய ரப்பு அதை விட்டும் மிகவும் தேவையற்றவனாக இருக்கிறான். காரணம் அவன் கரீமாக இருக்கிறான். யார் சொல்வது? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், என்னுடைய ரப்பு இருக்கிறானே அவன் கனி. நாம் தர வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. நாம் தரவில்லை என்றால் அவன் குறைந்து போக மாட்டான். நாம் மதிக்கவில்லை என்றால் மதிப்பு இழந்துடுவானா? நாம் மதித்த காரணத்தால் மதிப்பு கூடி விடுவானா? அவன் கனியாக இருக்கிறான், அவன் கரீமாக இருக்கிறான் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த கரீம் என்கிற பதத்தையும் சொல்கிறார். முதலில் இந்த கரீமுக்கு நான் சொல்லுகிறேன், கரீம் என்றால் யார் தெரியுமா? அவன் தகுதி பார்க்காமல் தரக்கூடியவன். தகுதி பார்த்து தருவது கிடையாது. கையெழுத்தே போட தெரியாது, மிகப்பெரிய ஹசானாவுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஆனால் மிகப்பெரிய பட்டதாரி அவனுக்கு முன்னால் கை கட்டி நிற்பான். அல்லாஹ் இப்படி செய்யக்கூடியவன், தகுதி பார்க்காமல் தரக்கூடியவன். இரண்டாவது, தகுதியை தாண்டி தரக்கூடியவன். இரண்டாவது, இன்னொன்று கேட்டதை விட சிறந்ததை தரக்கூடியவன் கரீம். கடைசியாக நான்காவது ஒரு அர்த்தம் இருக்கிறது, கொடுத்த பிறகு ஏனடா கொடுத்தோம் என்று வருத்தப்படாதவன், அவன் தான் கரீம். அப்படி என்றால் கரீமுக்கான அர்த்தம் நமக்கு மனதிலே வந்துவிட்டது. தகுதி பார்க்காமல் தரக்கூடியவன், தகுதியை தாண்டி தரக்கூடியவன், கேட்டதை விட சிறந்ததை தரக்கூடியவன், தந்ததை நினைத்து வருத்தப்படாதவன், அவன் தான் கரீம். அப்போ ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் ரப்பு எப்படிப்பட்டவன்? ஒரு மனிதன் தனக்கு நியமத்துகள் செய்யப்பட்டு நன்றி இல்லாமல் நடந்தால் என் ரப்பு ஒன்றும் குறைந்தவன் அல்ல, அவன் கனி, அவன் கரீம் என்று சொல். ஒரு மனிதன் நன்றி செலுத்தினால் யாருக்கு லாபம்? அவனுக்கு தானே லாபம். வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அவனுக்கு தான் லாபம். நாம் நினைத்து பார்க்கிறோம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்தை செய்திருக்கிறான். கொஞ்சமா நெஞ்சமா? அந்த காலத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கையிலே காசு பணங்கள் இருந்தாலும் கூட விசிறுவதற்கு விசிறிதான். காசு பணங்களே இருந்தாலும் கூட நெய் ஊட்டினாலும் கூட திரியில் தான் வெளிச்சம். திரி வெளிச்சம் தான், லைட் வெளிச்சம் இல்லையே, திரியில் தானே வெளிச்சம். தீ பந்தத்தின் வெளிச்சம் பயங்கரமான ஹாட். அதிலே நெய்யே ஊற்றினாலும் கூட அவர்களுக்கு எரிகின்றது நெருப்பு தானே. அவர்களது வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய வசதி படைத்தவனாக இருந்தாலும் ஒட்டகத்தில் தான் செல்ல வேண்டும், குதிரையில் தான் செல்ல வேண்டும், இல்லை நடந்து தான் செல்ல வேண்டும். அந்த காலத்திலிருந்து நாம் எந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம்? குடிசையாக இருந்தாலும் கூட அங்கே விளக்கு எரிகிறது, குடிசையாக இருந்தாலும் கூட அங்கே ஃபேன் ஓடுகிறது, குடிசையாக இருக்கிறது உள்ளே நுழைந்து பார்த்தால் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறார், குடிசையாகத்தான் இருக்கிறது ஆனால் வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார், குடிசையாகத்தான் இருக்கிறது மிக்ஸி வைத்திருக்கிறார். எவ்வளவு அல்லாஹ் நியமத்தை செய்திருக்கிறார்.
ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க நினைத்து பாருங்கள், நான் வைத்திருக்கிற இறைச்சியை எந்த வீட்டில் நான் கொடுத்து வைப்பது? ஒரு தெருவில் ஏதேனும் ஒரு வீட்டில் பிரிட்ஜ் இருந்தால் பெரிய விஷயம். அந்த வீட்டிலே போய் தவம் இருந்து எங்கே வந்தீர்கள்? பிரிட்ஜில் வைக்க சொன்னாங்க அம்மா. இல்ல பிரிட்ஜ் இங்க நிறைஞ்சு கிடக்குது, வைக்க முடியாதா? சரி சரி கொடுங்க, உள்ள வைக்கிறேன். பிறகு அவர்கள் எப்பொழுது கதவு திறப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்து அவர்கள் திறக்கின்ற நேரத்தில் போய் காத்திருந்து பிறகு அதை எவ்வளவு சிறப்பு. ஒரு போன் வருகிறது என்றால் அந்த தெருவில் எந்த வீட்டிலுமே போன் இருக்காது, ஏதாவது ஒரு வீட்டில் போன் இருக்கும். அந்த போன் அங்கே வரும், அதற்காக போய் காத்திருப்போம், வரவே செய்யாது. நாம வராதுன்னு சொல்லி வீட்டுக்கு வருவோம், இல்லைன்னா உங்களுக்கு போன் வந்திருக்கு குடுக்குன்னு திரும்ப ஓடும். எந்த அளவுக்கு இன்று ஆளாளுக்கு கையில 2 போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து எவ்வளவு நியமத்தை எல்லாம் செய்திருக்கிறார். இந்த ஞாபகங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? சாதாரண நியமத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை இரவில் உறங்கி காலையில் எழுந்திருக்கும் போது அவனது மூட்டுகள் எல்லாம் சரியாக இருக்க அவன் கண்டால், அதே நேரத்தில் அவனது உள்ளத்திலே யாரை பற்றிய பயமும் இல்லாமல் இருந்தால், அன்றைய தினத்தினுடைய உணவு அவன் கைவசத்தில் இருந்தால், உலகத்தையே சுருட்டி தரப்பட்டதை போல சொல்லிட்டான். மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி வ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி வ இன்தஹு கூத்து யௌமிஹி கஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. உலகத்தையே சுருட்டி தந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு எழுந்திருக்கிற போது கைகால்கள் மூட்டுகள் எவ்வளவு சலாமத்தாக இருக்கிறது, எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு சின்னதொரு மாற்றம் ஏற்பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? அல்லாஹ் பார்க்கும் ஆற்றலை தந்தான், இல்லை என்றால் குருடர்களாக போயிருப்போம். கேட்கும் தௌஃபீக்கை தந்தான், செவிடர்களாக போயிருப்போம். பேசுகின்ற பாக்கியத்தை தந்தான், இல்லை என்றால் ஊமைகளாகி போயிருப்போம். அல்லாஹ் கை கால் அனைத்தும் சலாமத்தாக இருக்க, அறிவு மட்டும் ஒரு சின்ன நரம்பில் பிரச்சனையாக இருந்தால் அவன் புத்தி கெட்டு போயிருப்பான். அவன் புத்தி பேரடைத்தவன் என்று அவனை ஒதுக்கி வைத்திருப்பார். அவனது ஆடையை அவனால் சரி செய்ய முடியாமல் போகும், அவனது அசுத்தத்தை அவனால் சுத்தம் செய்ய முடியாமல் போகும், அவனுக்கு நல்லது கெட்டது எது என்று பிரிக்க முடியாமல் போகும், அசுத்தத்தை அள்ளி சாப்பிடக்கூடியவனாக மாறுவான். அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு நியமம் செய்திருக்கிறான் நினைப்பார். இந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 360 மூட்டுகள் இருக்கிறது, அனைத்துக்கும் தர்மம் கொடுத்தார். சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்கிருந்து நாங்கள் தர்மம் கொடுப்போம்? 360 மூட்டுகளுக்கு ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு தர்மம் என்றால் என்ன ஆவது? நபி அவர்கள் சொன்னார்கள், துஹாவுடைய 2 ரக்காத்தை தொழுங்கள், 360 மூட்டுகளுக்கும் தர்மமாக மாறும். பிறகு அதே நேரத்தில் அல்லாஹ் நம்மை மனிதனாக ஆக்கியதே மிகப்பெரிய பாக்கியம். நாயை பார்த்தாலே பயப்படணும், நாயை பார்த்தாலே உடல்லாம் நடுக்குது, எங்கே தவிருமோ வந்துருமோன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை அப்படியெல்லாம் நம்மை விஷத்தட்டுகளாக படைக்கல, வனம் விலங்குகளாக படைக்கல, புழு பூச்சிகளாக ஆக்கல. அல்லாஹ் நம்மை மனிதனாக ஆக்கி அதிலேயும் ஈமானுடைய நசீபை தந்தார். இந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, எவ்வளவு பெரிய நியாமத்! நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய நியாமத் ஈமான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், ஈமானுக்கு பிறகு என்ன நியமத் என்று கேட்டபோது, அதுதான் உங்களின் ஆரோக்கியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. இந்த ஈமான் மட்டும் இல்லாமல் போயிருந்தால், எனவேதான் மௌத்து வரையிலும் உங்களது ஈமானை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டே இருங்கள். எந்த நேரத்திலும் உங்களிடமிருந்து ஈமான் பறிக்கப்படலாம். எந்த ஒரு மனிதன் தனது ஈமானை நினைத்து பயந்த நிலையில் வாழ்கிறானோ அவன்தான் ஈமான்தாரிகளிலேயே மிகச்சிறந்த ஈமான்தாரி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நினைத்து பாருங்கள், அரசியலுக்காக, ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக பரிவட்டம் கட்டிக் கொள்ளுகிறான், நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொள்ளுகின்றான், ஆடை இல்லாமல் அவர்களது கலாச்சாரத்தை பின்பற்றி கோயில்களுக்குள்ளே செல்லுகிறான். அந்த கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை வாங்குவதற்காக வேண்டி எதையும் செய்வதற்கு துணிகிறான் என்றால் ஈமானை இழந்தவன் தானே. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் அல்லவா? அல்லாஹ் பாதுகாக்க போய் தான் தலை பாதுகாப்பாக இருக்கிறது. இல்லை என்றால் நமது தலையிலே தேங்காயை உடைத்திருப்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாத்த காரணத்தால் தான் கண்ணமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றான். கண்ணத்திலே அழகு குத்தி இருப்பார்கள்.
2 நாட்களுக்கு முன்பாக பார்க்கிறோம், விமானம் என்றதற்கு பெயரா அனைவருடைய முதுகிலேயும் கொக்கி போட்டு பறந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லாஹ் இந்த ஈமான் என்கிற தௌலத்தின் மூலமாக நெருப்பிலே போகாமல், நெருப்பிலே கடந்த சரி கையிலே வேப்பையிலே வைத்துக் கொண்டு நெருப்பிலே போய் வா, கொதிக்கின்ற எண்ணெயிலே கையை விட்டு அல்லு, என்னென்னவெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா. அல்லாஹ் நமக்கு இந்த ஈமானை கொடுத்து எவ்வளவு கண்ணியம் தந்திருக்கிறான். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உடலுக்குள்ளே செல்லுகின்ற உணவை நினைத்து பார்த்தால் அதை விட பெரிய ஆச்சரியம் எதுவும் கிடையாது. உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு மலக்கை ஏற்பாடு செய்து உணவு வருகிற போது அதை நிறுத்தி, மூச்செடுக்கிற போது இதை நிறுத்தி, ஒரே நேரத்தில் இரண்டும் வேலை செய்கிறது. ஆனால் நமக்கு அந்த உணர்வே இல்லை. மூச்சும் மூச்சாக இருக்கிறது, பேச்சும் பேச்சாக இருக்கிறது, உணவும் உணவாக இருக்கிறது. உள்ளே சென்ற உணவு, உள்ளே சென்ற மாத்திரத்தில் உள்ளே ஒரு மலக்கு இருக்கிறார். அவர் கேட்கிறார், ஹதீஸிலே வருகிறது, யா அல்லாஹ், உணவு உள்ளே வந்திருக்கிறது, இந்த உணவை வைத்து அவனை வாழ வைக்கவா இல்லை அவனை மூத்தாக்கவா? இந்த உணவு அவனுக்கு வாழ்வுக்கா இல்லை மூத்துக்கா? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உணவை வாழ்வுக்காக ஆக்கு. உடனே அல்லாஹ் அதை, அந்த மலக்கானவர் அதை சக்தியாக மாற்றி, இரத்தமாக மாற்றி, உடல் முழுக்க சமமாக அனுப்புகிறாராம். அல்லாஹ் சொல்லுகிறானா, அந்த சக்தியை கைக்கு மட்டும் அனுப்பி கை வீங்க வைத்து விடாதே, அந்த சக்தியை மண்டைக்கு மட்டும் அனுப்பி மண்டையை பெருசாக்கி விடாதே, அந்த சக்தியை கையுக்கோ காலுக்கோ விரலுக்கோ தனித்தனியாக அனுப்பி அதை மட்டும் வீங்க வைத்துடாதே. சரிசமமாக எப்படி அவனது உடல் கரெக்டாக சரிசமமாக வளர்ந்து வருகிறது. எவ்வளவு பெரிய அருள் பாக்கியம்! இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் மோஷனுக்கு போனால் அவன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு தடவையாக மோஷனை பார்க்காம இருக்கிறது இல்லை. அல்லாஹ் அவனை பார்க்க வைக்கிறான். அதற்காகவே அல்லாஹ் ஒருவனை ஏற்பாடு செய்து, மலக்கை ஏற்பாடு செய்து, தலையை குனி பார் என்று இருக்கிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கப்படுச்சு, எதுக்காக அல்லாஹ் இப்படி பார்க்க வைக்கிறான்? உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீ இவ்வளவு பெரிய அகங்காரம் பிடித்தவனாக இருக்கிறாயே, உனது நிலை இதுதான் என்று பார்த்துக்கொள் என்று அவனை சிறுமைப்படுத்துவதற்கும், அவனது உள்ளத்தில் உள்ள அகங்காரத்தை அடக்குவதற்கும், அல்லாஹ்வின் மீது நன்றியுள்ளவனாக ஆவதற்கும் என்று பதில் தந்தார்கள். வல்ல ரஹ்மான் அந்த நன்றியுள்ளவர்களிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. நன்றி நன்றி என்று சொன்னால், யா அல்லாஹ் உனக்கு நன்றி, உனக்கு நன்றி, இதெல்லாம் நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நீங்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற நன்றி. நீங்கள் ஆச்சரியத்தை பார்த்தால் மாஷா அல்லாஹ் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற நன்றி. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற நன்றி. காசு பணம் இருந்தால் சதக்கா செய்வது நன்றி. உங்களுக்கு பேசும் பாக்கியம் இருந்தால் நல்ல வார்த்தைகளை பேசுவது நன்றி. அல்லாஹ் கண்களை தந்திருந்தால் ஹராமை பார்க்காமல் இருப்பது நன்றி. அல்லாஹ் உங்களுக்கு செரிமானத்தை தந்தால் ஹலாலை சாப்பிடுவது நன்றி. நீங்கள் பிறருக்கு நல்லதை நினைப்பது உள்ளத்துக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி. அதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். வல்ல ரஹ்மான் புரிந்தவள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார்.